நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் ஹமீத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வல் ஃபஜ்ர் வலயாலின் அஸ்ர் வஸ்ஸஃப்இ வல் வத்ர் வல்லைலி இதா யஸ்ர் ஸதகல்லாஹுல் அலீம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மை மறுமையின் எந்த ஒரு காரியத்திலும் உழைப்பு முயற்சி இல்லாமல் வெற்றி பெற முடியாது. மார்க்க கல்வியும் அவ்வாறுதான். எவர் மார்க்க கல்வியை கற்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கிறான். மேலும் அவருக்கு கல்வி செல்வத்தை வாரி வாரி வழங்குகிறான். கண்ணியமிக்கவர்களே, புனித குர்ஆனில் அல்லாஹு தஆலா கூறியுள்ளான், எவர்கள் நம்முடைய வழியில் செல்ல முயற்சி செய்கிறார்களோ அவர்களை நிச்சயமாக நாம் நம்முடைய நல்வழிகளில் செலுத்துகிறோம் என்பதாக குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காமிக்கிறான். கண்ணியமிக்கவர்களே, இவ்வுலகில் எத்தனை பெரிய ஆலிம்கள் வாழ்ந்து சென்றார்களோ அவர்களின் கல்வியால் இன்றும் மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உழைக்காமல் முயற்சி செய்யாமல் இவ்வளவு பெரிய ஆலிமாக ஆகவில்லை. மாறாக அவர்கள் இந்த இல்மை அடைவதற்காக பல்வேறு முயற்சிகளையும் சிரமங்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அத்துடன் பெரும் ஆர்வத்துடனும் ஆசையுடனும் இந்த இல்மை கற்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, அதற்கு பிறகுதான் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு விலை மதிக்க முடியாத கல்வி செல்வத்தை வழங்கி பெரும் சிறப்புகளை வழங்கினான். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிரபல சஹாபி ஆவார்கள். மார்க்க கல்வியிலும் சிறப்பிலும் அவர்களுக்கு பெரும் அந்தஸ்து இருந்தது. அவர்கள் சிறுபிராயத்திலேயே ஆர்வத்துடனும் ஆசையுடனும் மார்க்க கல்வியை கற்றார்கள். கண்ணியமிக்கவர்களே, சதாவும் அதே முயற்சியில் ஈடுபட்டிருந்தார்கள். எதையெல்லாம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்பார்களோ அதை உடனே மனனம் செய்து கொள்வார்களாம். இப்படி ஒரு சபைக்கு வர இயலவில்லையானால் சபையில் கலந்து கொண்டவர்களை சந்தித்து அவற்றை கேட்டு மனனம் செய்து கொள்வார்களாம். கண்ணியமிக்கவர்களே, அன்னாருக்கு தெரியாத ஒரு ஹதீஸை யாரிடமாவது கற்றுக்கொண்டால் உடனே நபி அவர்களிடம் சென்று அந்த ஹதீஸை கூறி உறுதிப்படுத்திக் கொள்வார்களாம். இந்த ஆர்வம் முயற்சி ஆகியவற்றின் காரணமாகவே அன்னார் குர்ஆன் மற்றும் ஹதீஸ் கலையில் பெரும் வல்லுநராக ஆனார்கள். கண்ணியமிக்கவர்களே, இன்னும் பெரும் பெரும் ஆலிம்களும் அவர்களின் மூலமாக பயனடைந்துள்ளார்கள். இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மாணவராவார்கள். மார்க்க கல்வியில் இவர்களுக்கு பெரும் திறமைகள் இருந்தன. அன்னாரின் கல்வியின் மூலமாக இன்று வரை மக்கள் பயனடைந்து வருகிறார்கள். அவர்கள் கல்வி கற்பதிலும் கற்றுக் கொடுப்பதிலும் பெரும் முயற்சிகளையும் தியாகங்களையும் செய்து வந்தார்கள். கண்ணியமிக்கவர்களே, இரவில் மிக குறைந்த நேரமே உறங்குவார்கள். இரவின் அதிக நேரங்களை கிதாபுகளை ஆர்வத்திலேயே கழித்து விடுவார்கள். அன்னாரின் இந்த முயற்சி தியாகம் குறைவான உறக்கம் ஆகியவற்றை பார்த்த மக்கள், நீங்கள் கல்விக்காக இவ்வளவு முயற்சியும் தியாகமும் செய்தீர்களே என்று கேட்டார்கள். அதற்கு இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள், முஸ்லிம்கள் என்னை நம்பி உறங்கும் போது நான் எப்படி உறங்க முடியும் என்று பதில் கூறினார்கள். மேலும் மக்கள், நமக்கு மார்க்க விஷயங்களில் ஏதேனும் சந்தேகம் ஏற்பட்டால் அதை நாம் முஹம்மதிடம் சென்று விளங்கி கொள்ளலாம் என்று நினைத்துள்ளார்கள். அவ்வாறு இருக்க நானும் தூங்கிவிட்டால் மார்க்கம் அழிந்து விடாதா என்று கூறினார்களாம். கண்ணியமிக்கவர்களே, இவ்வாறே அல்லாமல் அப்துர் ரஹ்மான் இப்னு அல் ஜுஸு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்களும் பெரும் ஆலிமாவார்களாம். சிறு பிராயத்திலிருந்தே படிப்பதிலும் எழுதுவதிலும் கிதாபுகளை ஆய்வு செய்வதிலும்
பெரும் முயற்சிகளை தியாகங்களை மேற்கொண்டார்கள். அவர்கள் பக்தாதை சேர்ந்தவர்களாவார்கள். பக்தாதில்தான் இஸ்லாமின் பெரும் பெரும் கிதாபுகளும் பொக்கிஷங்களும் இருந்தன. அல்லாமல் இப்னு ஜுஸு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபுகளை மிகவும் படிப்பார்கள். கல்வி பயிலும் காலத்திலேயே ஆயிரக்கணக்கான கிதாபுகளை படித்து முடித்து விட்டார்களாம். கண்ணியமிக்கவர்களே, அவர்களே கூறுகிறார்கள், கிதாபுகளை படிப்பதிலிருந்து நான் ஒருபோதும் தாகம் தீர்ந்தது கிடையாது. ஒரு புதுமையான கிதாப் எனக்கு கிடைத்தால் ஒரு பெரிய கஜானாவே எனக்கு கிடைத்தது போன்று இருக்கும். நான் 20,000 கிதாபுகளை படித்து முடித்து விட்டேன் என்று கூறினால் அது உங்களுக்கு வியப்பாகத்தான் இருக்கும். கண்ணியமிக்கவர்களே, அதுவும் எனது கல்வி பயிலும் காலத்திலேயே படித்து முடித்து விட்டேன் என்றால் அதை நீங்கள் நம்பவே மாட்டீர்கள். நான் அந்த மூத்த ஆலிம் பெருமக்களின் கிதாபுகளை படித்ததன் காரணமாகவே அவர்களின் நற்குணங்கள், முயற்சி, தியாகங்கள், அறிவு கூர்மை, மார்க்கப்பற்று, வணக்க வழிபாடுகள், அறிவிற்கினிய பொக்கிஷங்கள் ஆகியவற்றை பெற்றுக்கொண்டேன். இவை அந்த கிதாபுகளை படிக்காமல் பெற்றுக்கொள்ள முடியாது. கண்ணியமிக்கவர்களே, இவை உதாரணத்திற்காக கூறப்பட்ட சில நிகழ்வுதான். இதிலிருந்து நமது பெரியார்கள் மார்க்க கல்வியை கற்பதற்காகவும் அதை மக்களிடம் பரப்புவதற்காகவும் எந்தளவு முயற்சியும் தியாகமும் செய்துள்ளார்கள் என்பதை நாம் புரிய முடிகின்றதா? கண்ணியமிக்கவர்களே, ஆகவே நாமும் படிப்பதிலும் எழுதுவதிலும் பெரும் முயற்சிகள் செய்ய வேண்டும். எப்போதும் மார்க்க புத்தகங்களை படிப்பதிலேயே நம்முடைய கால நேரங்களை செலவிட வேண்டும். ஆசிரியர் பாடம் கற்பிக்கும் போது அதை கவனத்துடன் செவியேற்க வேண்டும். பிறகு அவற்றை மனனமும் செய்து கொள்ள வேண்டும் என்பதாக கூறி இவ்வுரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.